படம் ஆரம்பத்துலேருந்து முடிகிற வரைக்கும் கன்சிஸ்டண்ட்டாக எல்லாமே சுமாராகவே இருக்குது. கன்சிஸ்டண்ட்டாக இருந்த இன்னொரு விஷயம் மோசமான மேக்கப். அவளை நான் சோஷியல் மீடியாவில் எப்படி கஷ்டப்பட்டு தேடினேன் தெரியுமா? அந்த தம்ப்நெயில்ல லைட்டாக அவள் முகத்தை பார்த்துட மாட்டாமான்னு எவ்வளோ ஏங்கணும் தெரியுமா? ஆனால் அவளை எப்படியாவது மறந்துடலாம் தான் நான் நினச்சேன். எப்படியாவது அவகிட்ட நான் லவ் சொன்னேன், எனக்கு ஹெல்ப் பண்ணு. இப்படி அடுத்தடுத்த வசனங்களே செல்ஃப் கான்ட்ராடிக்டரியாக இருக்கும்போது எப்படி அந்த கேரக்டரையோ அவங்க பேசுகிற வசனங்களையோ அந்த சுச்சுவேஷனையோ நம்மளால சீரியஸாக எடுத்துக்க முடியும்? இதில் ஹீரோ கேரக்டர் மேலே ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே நம்மளுக்கு இரிட்டேஷன் தான் வருது. ஆனால் பாருங்க, படத்தில் எல்லா கேரக்டர்ஸுக்கும் சம்பந்தமே இல்லாமல் ஹீரோவுக்கு தேங்க்ஸ் கார்த்திக் ஒன்னால தான் கார்த்திக் அவருக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டே இருக்காங்க. அவர் அப்படி என்ன பண்ணாரு, அவருக்கு தேங்க்ஸ் சொல்றாங்கன்றது நமக்கு புரியவே இல்லை. கடைசி வரைக்கும் சஸ்பென்ஸாவே மெயின்டைன் பண்ணிருக்காங்க. மேபி அதை அடுத்த பார்ட்ல நமக்கு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். மொத்தத்தில் இந்த மறக்குமா நெஞ்சம் அன்ஃபர்கெட்டபிள், இந்த ஃபர்கெட்டபிள் சென்ஸ்னு அடிக்கடி சொல்ற மாதிரியான ஒரு படம். இந்த மறக்குமா நெஞ்சம் ஏஆர் ரஹ்மானோட ஒரு கான்சர்ட் நடந்தது. அந்த கான்சர்ட்ல நிறைய பிரச்சனைகள்லாம் மக்கள் ஃபேஸ் பண்ணாங்க. அப்போ மக்கள் நிறைய பேர் குரல் கொடுத்தாங்க. ஆனால் வழக்கம் போல அப்படியே அதை காலப்போக்கில் மறந்துட்டாங்கல்ல. மேபி திரும்ப அதை மக்களுக்கு ஞாபகப்படுத்துவோம், திரும்ப அவங்கள போராட வைப்போங்கிற ஒரு காரணத்துக்காக இந்த டைட்டில் வச்சிருக்காங்கிற மாதிரி நம்மளே புரிஞ்சுப்போம்.